பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஸோ இப்போ நம்ம என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு, முதல் நாள் என்னென்ன டாபிக்ஸ் வந்துட்டு ஆவியானவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு, ரெண்டாவது நாள் என்னென்ன டாபிக்ஸ், அடுத்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன், வெளிப்படுத்தல் விசேஷத்தையும் தானியல் புஸ்தகத்தையும் ஏன் நம்ம வந்துட்டு படிக்கணும், தானியல் வந்துட்டு அவசியமா அப்படின்ற அந்த காரணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முதல் டாபிக்குள்ளார வந்துட்டு போகலாம். இப்போ இந்த 2 நாள் டாப்பிக்கில் இதோட டைட்டில் வெளிப்படுத்தின விசேஷம் வெளியரங்கம். ஏன்னா அது ரெவலேஷனை ஆவியானவர் அன்லாக் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸோ இயேசுவுக்கு நன்றி. அதுக்கு முதல் நாளில் வந்துட்டு நம்ம ஆரம்பிக்க போகிறது அந்தி கிறிஸ்தை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்தி கிறிஸ்து யாருன்னு தெரியலனா வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் வந்துட்டு புரியாது. எனக்கு எதிரி யாருன்னு தெரிஞ்சால் தானே சண்டை போட முடியும் இல்லைங்களா? ஸோ அந்தி கிறிஸ்து யாருன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்தி கிறிஸ்தை பற்றி இங்கே ஏசப்பா நமக்கு 10 டாபிக்கு மேலே கொடுத்துருக்கிறார். முதல் டாபிக் தானியலில் வர 7வது அதிகாரத்தில் சின்ன கொம்பு, அந்த அந்தி கிறிஸ்து யாரை குறிக்குது, இது போப்பாண்டவர் தான் சொல்லி ஆவியானவர் நமக்கு தெளிவாக வந்துட்டு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அடுத்த டாபிக் மகா பாபிலோன் என்னும் அந்த வேசி யார், வெளிப்படுத்தல் 17, 18வது அதிகாரத்தில் வர அந்த மகா பாபிலோன் வேசி. அடுத்த டாபிக் இயேசுவுக்கு 3 பட்டங்கள் வந்துட்டு வேதத்தில் இருக்குது. இந்த 3 பட்டங்களை வந்துட்டு அந்தி கிறிஸ்து எப்படி இன்னைக்கு அபகரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான் அப்படின்றது 3வது டாபிக். அடுத்து 4வது அந்தி கிறிஸ்து வந்துட்டு இன்னைக்கு எங்கெங்கிருந்தோ வருவான்னு சொல்லி மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவன் கிறிஸ்டியன் வேர்ல்டுக்குள்ளார தான் வந்துட்டு கிறிஸ்தவத்துக்குள்ளார தான் இருப்பான், அவன் ஒரு போலி கிறிஸ்தவனாக இருப்பான் அப்படின்றது பைபிளில் ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அடுத்து அந்த வலு சர்ப்பம், வெளிப்படுத்தல் விசேஷம் 12வது அதிகாரத்தில் வர அந்த வலு சர்ப்பம், இது யாரு, அந்த வலு சர்ப்பம் சோதிக்கிற அந்த ஸ்திரீ, துன்பப்படுத்துகிற அந்த ஸ்திரீ யாருன்றதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து அந்த முதலாம் மிருகம், வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தில் முதல்ல 10 வசனத்தில் வர அந்த முதலாம் மிருகம் யாரு. அடுத்து வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தில் 11வது வசனத்திலேருந்து 2ஆம் மிருகம், அந்த 2ஆம் மிருகத்துக்கு இன்னொரு பேர் கள்ள தீர்க்கதரிசி. இந்த கள்ள தீர்க்கதரிசி அதாவது 2ஆம் மிருகம் யாரு, இது 7வது டாபிக். அடுத்து மிருகத்திற்கு ஒரு சொரூபம் செஞ்சாங்க அப்படின்றத நீங்கள் படிக்க முடியும். அந்த மிருகத்தின் சொரூபம் என்றால் என்ன. அதுக்கடுத்து 666, இன்னைக்கு எல்லாருமே அதிகமாக தேடுற ஒரு நம்பர் 666, 666 அப்படின்னா என்னது, இது யாரை குறிக்குது அப்படின்றதை நம்ம பார்க்கலாம். அடுத்து மிருகத்தின் முத்திரை, மார்க் ஆஃப் த பீஸ்ட், மிருகத்தின் முத்திரைனா என்னது, மிருகத்தின் முத்திரை நமக்கு தெரியணும்னா தேவனுடைய முத்திரை என்னன்றது நமக்கு தெரியணும். ஸோ இன்னைக்கு தேவனுடைய முத்திரை என்னன்றதை யாரும் தேடுறதுக்கு பதிலாக மிருகத்தின் முத்திரையை தான் நிறைய பேர் தேடுறாங்க. ஸோ அதுக்கு முதல்ல தேவனின் முத்திரையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மிருகத்தின் முத்திரை அப்படின்றது என்னன்றதை பார்க்கலாம். இதோட இன்னும் முடியல, இன்னும் முதல் நாள் டாபிக்ஸ் பெண்டிங் இருக்குது. பரிசுத்தவான்களின் ரத்தம், இந்த பரிசுத்தவான்களின் ரத்தத்தால் அந்த ஸ்திரீ வெறி கொண்டிருந்தால் அப்படின்றத வந்துட்டு வெளிப்பாடு 17வது அதிகாரத்தில் பார்க்குறோம். பரிசுத்தவான்களின் ரத்தத்தை குடித்த அந்த ஸ்திரீ யாரு, எவ்வளவு ரத்தம் குடிச்சிருக்கிறா அப்படின்றத பார்க்கலாம். 12வது டாபிக் இன்னைக்கு எக்யூமெனிசம் அப்படின்ற பேரில் கிறிஸ்தவ ஒன்றிப்பு இல்லை ஒருங்கிணைப்பு அப்படின்ற பேரில் எவ்வளோ புரோட்டஸ்டாண்ட் சபைகள், பெந்தகோஸ்த சபைகள் இன்னைக்கு கத்தோலிக்க சபையோட போய் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. இது நமக்கு வசனத்தின்படி சரியா அப்படின்றத செக் பண்ணலாம். ரகசிய வருகை, இது ரோமன் கத்தோலிக்க சபையிலிருந்து வந்த ஒரு ஏமாத்து வேலை, டிசப்ஷன் அப்படின்றதை நம்ம அடுத்து 13வது டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இதோட சேர்ந்த ஒரு டாபிக் தான் தானியல் 70வது வாரம். தானியல் 70வது வாரம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் வந்துட்டு ரகசிய வருகை வரும், அப்போ தானியல் 70வது வாரம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையிலே முன்னாடியே முடிஞ்சிருச்சா, இல்லை அது எதிர்காலத்தில் தான் அதோட நிறைவேறுதல் இருக்குதா அப்படின்றத பார்க்கலாம். கடைசியாக மகா உபத்திரவ காலம், இது என்னது, இது எதிர்காலத்தில் இருக்குதா, ஏற்கனவே நிறைவேறி விட்டதா, இந்த 15 டாபிக் தான் முதல் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த 2வது நாள் வெளிப்படுத்தல் விசேஷம் படிக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம். நீங்கள் முதல் 3 வசனத்திலே நீங்கள் படிச்சிருந்திருப்பீங்க. இதை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவனும் இதை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஸோ அந்த பாக்கியத்தை பற்றி நம்ம முதல்ல பார்த்துட்டு அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம், அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன டைப் ஆஃப் அப்ரோச் வந்துட்டு நம்ம கையாளணும் அப்படின்றத பார்க்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் நிறைய பேருக்கு புரியாத ஒரு புஸ்தகமாக இருக்குது. அதுக்கு ஆவியானவர் ஒரு திறவுகோல் கொடுத்துருக்கிறாரு. அது என்ன டைப் ஆஃப் திறவுகோல் அப்படின்றத பார்த்துட்டு 7 முத்திரைகள், 7 முத்திரைகள் என்னென்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம் பைபிளில். இது எப்பப்போ நிறைவேறுச்சு. அடுத்து 7 எக்காலங்கள், இதோட நிறைவேறுதல் எப்பப்போ இருந்துச்சு. அடுத்து 7 கலசங்கள், இதோட நிறைவேறுதல் எப்பப்போ இருந்துச்சு. அடுத்து வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்தில் வர அந்த சிறு புஸ்தகம், இதை வாங்கி புசி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த சிறு புஸ்தகம் என்னது. அடுத்து 11வது அதிகாரத்தில் தேவாலயத்தையும்
அதில் தொழுது கொள்கிறவர்களையும் அளந்து பார் அப்படின்னு சொல்லி ஒரு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு கோல் கொடுத்துருக்குறாங்க. இந்த கோல் எப்படிப்பட்ட ஒரு கோல் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்த டாபிக், இது எல்லாமே 2வது நாளுக்கான டாபிக்ஸ். 2 சாட்சிகள். இன்னைக்கு ஏனோக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, எலியான்னு சொல்கிறாங்க. ஸோ நிறையா பேர்கள், மோசே, ஏனோக்கு, எலியா, இந்த பேர்கள் தான் வருது. இவங்க இந்த 2 சாட்சிகள் யார்? கடைசியாக அந்த 1,44,000 பேர், நாங்கள் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க, அது யாருன்றதையும் பார்க்கலாம். ஸோ இதுதான் டாபிக்ஸோட சுருக்கம்.